வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்குறது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். டெக்னிக்கல் அனாலிசிஸ். ரொம்ப சிம்பிளாவும் இருக்கு. ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பொதுவா நம்ம எல்லாருமே ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வர்றது ஒரு முக்கியமான குறிக்கோள், பணம் சம்பாரிக்கிறக்கு. ஸோ அந்த குறிக்கோள் முக்கியமானதாக இருந்தாலுமே, அடுத்த குறிக்கோள் என்னன்னா, நம்ம வாங்கக்கூடிய இடம். ஒரு நல்ல ப்ரைஸில் வாங்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது தெரிஞ்சிருச்சுனாவே நம்ம கிட்டத்தட்ட ஜெயிச்ச மாதிரி தான். 2 விஷயங்கள் நமக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. 1 அதாவது வாரன் பஃபெட் அவர்கள் சொல்ற விஷயங்கள் தான் நல்ல கம்பெனிகள செலக்ட் பண்றது. 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியினுடைய பெர்ஃபார்மன்ஸ் புடிச்சிருக்கு அப்படிங்கும்போது, நல்ல பிரைஸ், சூட்டபிளான ஒரு பிரைஸில வாங்குறது. இந்த 2 விஷயங்கள் ஒருத்தருக்கு தெரியுது அப்படின்னா, அவரு நேச்சராவே ஸ்டாக் மார்க்கெட்ல ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். வாரன் பஃபெட் அவர்கள் உலகத்தில மிகப்பெரிய கோடீஸ்வரனா மாறியிருக்காருன்னா, இந்த டெக்னிக் தான் காரணமா இருந்திருக்கு. இப்போ நீங்க டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்னு வரும்போது, நம்ம நெறைய டெக்னிக்ஸ் இருக்கு. ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. இது எல்லாமே யூஸ் பண்ணி, நம்ம ஒரு பிரைஸ்ல என்ட்ராக முயற்சி பண்றோம். ஸோ அந்த மாதிரி இது சரியா இருக்கா இல்லையாங்கிறத இன்னைக்கு டீட்டெயில்டா பார்க்குறோம். அதற்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம 2 விஷயங்கள்ல தான் இன்னைக்கு கவனம் செலுத்த போறதா சொன்னேன். 1 குட் கம்பெனி செலக்ட் பண்றது. இப்போ நம்ம லைஃப்‌க்கு நம்ம பெரிய அளவுல பணம் சம்பாரிக்கணும்னா, நமக்கு எத்தனை கம்பெனி தேவைப்படும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு 10 கம்பெனி போதாதா? நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய 10 கம்பெனி நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. என்னதான் இருந்தாலுமே நம்ம ஒரு எஃபர்ட் போட்டு தான் ஆகணும் பணம் வரணும் அப்படின்னா. நீங்க வருஷம் வருஷம் ஒரு கம்பெனிய செலக்ட் பண்ணா கூட போதும். அந்த கம்பெனியினுடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கண்டிப்பா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதற்கு என்ன பண்ணணும்னா, கம்பெனி பத்தி நம்ம படிக்கலாம். ஃபினான்சியல் ரிப்போர்ட், கம்பெனியினுடைய காம்படிட்டர் யாரு? ஓனர் யாரு? கடன் இருக்கா? இந்த மாரி நிறையா விஷயங்கள நம்ம தெரிஞ்சு, இந்த கம்பெனி ஓகே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, நல்லா இருக்கும், ஃப்யூச்சர் நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு கம்பெனிய தேர்ந்தெடுங்க. இந்த மாதிரி நீங்க வருஷத்துக்கு 1 கம்பெனியோ, 2 கம்பெனியோ, இல்ல 5 கம்பெனியோ நீங்க டைம் ஃப்ரீயா இருக்கிறப்போ அத பத்தி தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா. தெரிஞ்சு செலக்ட் பண்ணி வச்சுட்டு, அடுத்தது டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் குடுக்கணும். என்னதான் நல்ல கம்பெனியா இருந்தாலுமே, நீங்க சரியான பிரைஸ்ல வாங்கல அப்படின்னா, நீங்க மறுபடியும் நஷ்டத்தில இருக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமா இருக்கும். அப்படி பார்க்கும்போது டெக்னிக்கல் அனாலிசிஸ்னாவே நெறைய பேர் நம்ம பொதுவா ரொம்ப ஒரு சிரமமான விஷயமா பார்க்குறோம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் நீங்க கொஞ்சம் புரிஞ்சுட்டீங்கன்னா, அது ரொம்ப ஈஸிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா தெரியும். இப்போ இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட்டுடைய வீக்லி சார்ட். இப்ப இந்த சார்ட்ல பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியினுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்ப இருந்து இருக்குன்னு பாருங்க. மார்ச் 2018லிருந்து இப்போ டிசம்பர் 2025 வரைக்கும் இருக்கு. கம்பெனியினுடைய விலை எங்கிருந்து எங்க போயிருக்குங்கிறது நம்ம பார்க்க முடியும். பொதுவா நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ்ங்கும்போது நம்ம ஞாபகத்துக்கு வர்றது எல்லாமே மூவிங் ஆவரேஜ், சூப்பர் ட்ரெண்ட், எம்ஏசிடி, ஆர்எஸ்ஐ நெறைய பேண்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நெறைய இண்டிகேட்டர்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ் இது எல்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். இப்போ பொதுவா மூவிங் ஆவரேஜ்ன்னு எடுத்துட்டோம்னா, நம்ம கேள்விப்பட்டிருப்போம் 200 மூவிங் ஆவரேஜ், 200 மூவிங் ஆவரேஜ். இது மார்க்கெட் அப்ல இருக்கா? இல்ல டவுன்ல இருக்கான்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு மூவிங் ஆவரேஜ் ஒண்ணு அப்ளை பண்றேன். 200 மூவிங் ஆவரேஜ், சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் நம்ம போவோம். இப்போ 200 மூவிங் ஆவரேஜ் நமக்கு என்ன காட்டுதுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இது ஜஸ்ட் சிம்பிளான மூவிங் ஆவரேஜ் தான். ஓகே. இது வீக்லி சார்ட்ல அப்ளை ஆகல. அடுத்தது நம்ம டெய்லி சார்ட்ல பார்க்கலாம். இப்போ டெய்லி சார்ட்ல இப்போ ரீசென்ட்டா 2024ல 200 மூவிங் ஆவரேஜ் சார்ட்ல இந்த மாதிரி உட்கார்ந்திருக்கு.
இப்போது இதை வச்சு நம்ம என்ன முடிவெடுக்கலாம்? இப்போ இதற்கு மேலே போனால் பை, இதற்கு கீழே வந்தால் செல். இப்படி தான் நிறையா பேர் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்ருப்பாங்க. ஆனால் டெக்னிக்கல் அனாலிசிஸ்ங்கிறது வந்து நீங்கள் ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து ஃபேவரபிள் ப்ரைஸ் அப்படிங்கிறது பாதி போனதுக்கு அப்புறம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஏரியாவில் வாங்குறது தான் சிறந்த டெக்னிக்கல் அனாலிசிஸாக இருக்கும். இந்த ஏரியானா நம்ம உடனே இங்கேயே வாங்க முடியுமான்னு இல்லை, அட்லீஸ்ட் இந்த ரேஞ்சுக்குள்ளே வாங்குறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்போது இதில் பாருங்கள், இந்த இடத்துல என்ன ப்ரைஸ் இருக்குன்னா 4400 அப்ராக்சிமேட்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வாங்குறதுக்குமே இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா 3300 இருக்குது. கிட்டத்தட்ட 1100 வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த 1100 வந்து நீங்கள் ஒரு ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஸ்டாப் லாஸாக இருக்கும். இன்வெஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வாங்கியிருக்கிறீங்க, மறுபடியும் வந்து மார்க்கெட் இங்கே வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போது நீங்கள் பாருங்கள், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் வந்து மறுபடியும் வாங்கின இடத்துக்கே வந்திருக்கு பார்த்தீங்கன்னா. இப்போ வீக்லி சார்ட்டே நான் போடுறேன். இப்போ இதில் பாருங்க, இப்போ வந்து ஒருத்தர் வந்து 2011 வந்து 171 ரூபாய்க்கு வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒரு 1000 ஷேர் வாங்கியிருக்கிறாருன்னா 1,71,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார் 2011. மறுபடியும் 2020 கோவிட்டில் அதே ப்ரைஸுக்கு வந்துருச்சு. அப்போ 10 வருடம் கிட்டத்தட்ட அவருக்கு எந்த விதமான லாபமே கிடையாது. ஸோ இது வந்து அவர் இந்த இடத்துல வாங்கியிருந்தால் பரவாயில்ல. அதற்கு பதிலாக அவர் இந்த இடத்துல வாங்கியிருக்கிறாரு, இல்லை இங்கே வாங்கியிருக்கிறாருன்னா இங்கே வரும்போது வாங்கின ப்ரைஸ் இல்லாமல் நஷ்டத்தில் தான் இருப்பார். இந்த இடத்துல 222 ரூபாய் இருக்குது, இங்கே 320 ரூபா இருக்குது. ஸோ 320 ரூபாய்க்கு வாங்கினவர் இங்கே வரும்போது 150 ரூபா நஷ்டத்தில் இருப்பார். சம்டைம்ஸ் பயந்துட்டு விற்றுட்டு கூட பாதி அமௌண்ட் வந்தால் பரவாயில்லைன்ட்டு வெளியே வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இங்கே வாங்கினவர் கூட கொஞ்சம் வெயிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் வாங்கின அமௌண்ட் அப்படியே இருக்குதுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்குவார். ஸோ நம்ம வாங்கிறது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். நல்ல கம்பெனியாக இருந்தாலுமே உங்களுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தெரிஞ்சிருந்தாலுமே நீங்கள் வாங்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் டெக்னிக்கல் அனாலிசிஸில் ரொம்ப முக்கியமானது ட்ரெண்ட் லைன்ஸ். உங்களுக்கு ட்ரெண்ட் லைன்ஸ் வந்து வரைய தெரியணும். வரைய தெரியாட்டி நீங்கள் வந்து பை ப்ராக்டிஸ் ஈஸியாக வந்துடும். நீங்கள் செய்ய வேண்டியது 2 விஷயம்தான். ஃபர்ஸ்ட்டு வந்து நல்ல கம்பெனிகளை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். சூட்டபிளான ப்ரைஸில் வாங்கலாம் அப்படிங்கிறது டெக்னிக்கல் அனாலிசிஸ். அதில் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது ட்ரெண்ட் லைன்ஸ் வரைஞ்சி பழகிட்டிங்கனாவே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே கிளாரிட்டி வந்துடும். இப்போ வீக்லி சார்ட் இருக்குது. இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் லைன் எப்படி வரையுதுன்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே 2 பாட்டம் கனெக்ட் பண்ணி பழகிக்கணும். இந்த மாதிரி இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த இடத்துல வந்து அடுத்தது வந்து உட்காந்துருச்சு. நீங்கள் 2 பாட்டம் கனெக்ட் பண்ணால் 3வது பாட்டம் உட்கார இடம் வந்து நிச்சயமாக ஒரு என்ட்ரி பாயிண்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு 2 பாயிண்ட் இருந்தால் தான் ட்ரெண்ட் லைனு வரைய முடியும். இது நீங்கள் கவனத்தில் வச்சுட்டிங்க அப்படின்னா இது பையுக்கும் சரி செல்லுக்கும் சரி 2க்குமே யூஸ் ஆகும். ஸோ இந்த 2ஐயும் கனெக்ட் பண்ணும்போது 3வது இடம் வந்து டச் பண்ணிட்டு போகும்போது நமக்கு ஒரு நல்ல பை ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். நீங்கள் நிறையா இன்சைடு கேண்டில், டோஜி இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியது தான். ஆனால் அது குறிப்பிட்ட இடத்துல இருந்தால் தான் நமக்கு வந்து ரிசல்ட் இருக்கும். நீங்கள் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்சைடு கேண்டில் இருக்கும், நிறைய டோஜி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி இடங்களில் வந்து நம்ம கரெக்டாக அதை கண்டுபிடிக்க தெரியணும். ஸோ இந்த கோடு வரைஞ்சிட்டோம். ஸோ இங்கே ஒரு என்ட்ரி பாயிண்ட் நமக்கு வீக்லி டைம் ஃப்ரேமில் கிடச்சிருக்கும். ஸோ அடுத்தது வந்து நம்ம இப்போ ட்ரெண்ட் லைன்கிறது இங்கே மாறிடுச்சு. அடுத்தது இப்படி வரைஞ்சி பழகணும். இப்போது இந்த மார்க்கெட் மேலே போயிடுச்சு. அடுத்தது இந்த ஒரு பாயிண்ட்டு 2வது பாயிண்ட். இது எல்லாமே 2வது பாயிண்ட்னு வச்சிட்டா கூட 3வது பாயிண்ட்டில் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கிடச்சிருக்கும். இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறது மூவிங் ஆவரேஜ். இதை மூவிங் ஆவரேஜ் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ மூவிங் ஆவரேஜுங்கிறது கிடையாது. நான் சொல்கிறது ரொம்ப பாட்டமில் வாங்குறது எப்படிங்கிறது தான் நம்ம பேசிகிட்ருக்குறோம். நீங்கள் பாட்டமில் வாங்கினா மட்டும்தான் ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல பிஸ்னஸாக இருக்கும். விட்டுட்டு 52 வார உயரத்தில் வாங்குறது, மூவிங் ஆவரேஜுக்கு அப்புறம் வாங்குறது எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்கள் உயரமான இடத்துல வாங்கிட்டு மறுபடியும் மார்க்கெட் கீழே வர்றப்ப பயந்துட்டு விற்கிறது, பெரிய ஸ்டாப் லாஸ் போடுறது,
இது எல்லாம் நமக்கு நஷ்டத்துலேயுமே மார்க்கெட்லேருந்து வெளியே வர்றதுக்கு உண்டான வாய்ப்பையும் தான் நமக்கு கொடுக்கும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிட்டிங்க, இது போயிட்டுருக்கு. மறுபடியும் என்னாச்சு, மார்க்கெட் மேலே போகும்போது உங்களுக்கு அடுத்தது நீங்கள் எப்போவுமே கரெக்டாக பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் வரையறக்கு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். ப்ரைஸ் வந்து நம்ம நினச்சிக்கிறோம் ஒரு யூனிஃபார்ம் இல்லாமல் போகுது அப்படின்ட்டு. யூனிஃபார்ம் இல்லாமல் தான் மூவ் ஆகுது. ஆனால் நீங்கள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு இடத்துல கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். நீங்கள் அதை கவனிச்சுட்டு வந்தாலே உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கும். இப்போது இங்கிருந்து மேலே போயிடுச்சு. நம்ம இந்த இடத்துல வரைஞ்சிருந்தால் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்திருக்கலாம். அடுத்தது இங்கே பாருங்கள், இப்போ இங்கே வரைஞ்சி வச்சிட்டீங்க. ஸோ இந்த 2 டச் பண்ணதுக்கப்புறம் 3வது இந்த இடத்துலையும் கூட எடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையும் தாண்டினா கடைசியில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பிப்ரவரி 25 இது வந்து வீக்லி டைம் ஃப்ரேம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மறுபடியும் டச் பண்ணியிருக்கு. இது வந்து வீக்லி டைம் ஃப்ரேம். அடுத்தது வந்து நான் டெய்லி டைம் ஃப்ரேம் போகிறேன். நீங்கள் எப்போவுமே இந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருந்தீங்க அப்படின்னா இந்த இடம் என்ட்ரி பாயிண்ட்டுங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து நம்மளுடைய கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன், ப்ரைஸ் ஆக்ஷன் எல்லாமே இங்கே தான் செக் பண்ணணும். இது வந்து இன்னும் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே எப்படி கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் பார்க்குறது, எப்படி வந்து நம்ம ட்ரெண்ட் லைன் வரைகிறது எல்லாமே பார்க்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த இடம் தான் நல்ல ஒரு என்ட்ரி பாயிண்ட்டாக இருந்திருக்கும். நீங்கள் மூவிங் ஆவரேஜ் போட்டிருந்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தா நம்ம 4400 வாங்கியிருப்போம். அதை விட்டுட்டு நம்ம வந்து இந்த இடத்துல வாங்குறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து இப்போது டெய்லி டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கிறேன் நான். டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து நம்ம வந்து அந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இன்னும் லோயர் டைம் ஃப்ரேம் நம்ம போகணும். இப்போது 2 ஹவர் டைம் ஃப்ரேம் போகிறேன்னு வச்சுக்கோங்க. 2 ஹவர் டைம் ஃப்ரேம் போயாச்சுன்னா உங்களுக்கு பாருங்கள், இந்த இடத்துல வந்து நீங்கள் நிறைய இந்த இடம் பாருங்கள், சூப்பரான டோஜி இருக்குது. இந்த இடத்துல இன்சைடு கேண்டில் இருக்குது. ஸோ எந்த இடத்துல வேணால் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி எடுத்தாலுமே நமக்கு ஸ்டாப் லாஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். இது பாருங்கள், 3200 நம்ம எடுத்திருப்போம். 4400 எடுக்கிறதுக்குமே 3200 எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். மூவிங் ஆவரேஜ், சூப்பர் ட்ரெண்ட் எல்லாமே மார்க்கெட் பாதி விலைக்கு போனதுக்கப்புறம் தான் நமக்கு கொடுக்கும். இது வந்து எங்களுடைய வால்யூம் ஸ்டடியிலையும் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். நீங்கள் வந்து ஓனாகவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த கோர்ஸ் அட்டன் பண்ண வேண்டியதில்லை, எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்க வேண்டியதில்லை. ட்ரெண்ட் லைன் ஒருத்தருக்கு இந்த ரா சார்ட்டில் வரைய தெரியும் அப்படின்னா அவர் கண்டிப்பாக ஒரு நல்ல ட்ரேடராகவோ இன்வெஸ்டராகவோ இருப்பார். இப்போ எனக்கு ட்ரெண்ட் லைன் வரைய தெரியும், இருந்தாலுமே எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து எங்களுடைய வால்யூம் ஸ்டடி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கரெக்டாக வரைய தெரியும்னா கண்டிப்பாக தேவைப்படாது. இல்லாதவங்க, வரைய தெரியாதவங்க வந்து எங்களுடைய அட்வான்ஸ்டு கோர்ஸில் வர்ற ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாமே நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்குறோம். இது வந்து 1 இயர் அக்சஸ் கோர்ஸ் கூட வருது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு கன்ஃபார்ம் இது வந்து 3 ஹவர் டைம் ஃப்ரேம் இல்லை டெய்லி டைம் ஃப்ரேமில் காமிக்கிறேன் உங்களுக்கு. டெய்லி டைம் ஃப்ரேமில் அந்த வால்யூம் வரல. ஸோ அடுத்தது வந்து டெய்லிக்கு அப்புறம் 3 ஹவர் தான் நம்ம யூஸ் பண்ணணும். என்ன காரணம்னா டெய்லி டைம் ஃப்ரேம்ங்கிறது வந்து ஒரு 6 மணி நேரம், காலையில் 9:15 ஈவினிங் 3:15 வரைக்கும். அதில் பாதி எதுன்னு கேட்டிங்கன்னா 3 ஹவர். அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம 3 ஹவரில் தான் நம்ம பார்க்கணும். 3 ஹவரில் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வால்யூம் இல்லை. அப்போ இந்த இடம் சூப்பரான இடம் நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இங்கே என்ட்ரி எடுத்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னுமே நீங்கள் ட்ரெண்ட் லைன் வரைகிறது அப்படிங்கிறது மேலே மட்டும் கீழே மட்டும் இல்லாமல் மேலேயும் வரைஞ்சிட்டே வரணும். ஸோ இப்படி வரையும் போது வந்து இன்னுமே நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேம் போனீங்கன்னா ஸ்டாப் லாஸ் குறைவாக எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சி வச்சுட்டு இந்த இடத்துல எடுக்கலாம். இல்லை நீ இங்கேயே வந்து ஸ்டாப் லாஸ் போடுறவராக இருந்ததுன்னா இந்த இடத்துலையே வந்து ஒரு இன்சைடு கேண்டில், ஒரு டோஜி இருக்குது அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக வந்து இந்த இடத்துல 2 டோஜி இருக்குது. இந்த இடத்துல க்ரீன் கலர் டோஜியுமே இன்சைடு கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. 3211 இருக்குது. நீங்கள் ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3056 வருது. நம்ம ஸ்டாப் லாஸ் பொதுவாக வந்து நாங்கள் இந்த வால்யூம் ஸ்டடி யூஸ் பண்ணுறவங்களுக்கு பெருசாக போடுறது இல்லை. ஏன்னா மோஸ்ட்லி இங்கிருந்து மார்க்கெட் மேலே தான் போகும். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குங்கிறத பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பெருசாக வந்து இந்த இடத்துல வந்திருக்கு பாருங்கள். ஸோ இங்கே வந்து நமக்கு அதே மாதிரி வந்திருக்கு. ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ ஸ்டாப் லாஸ்ங்கிறது வந்து பெருசாக தேவைப்படாது. இந்த இடத்துல எடுத்துட்டாவே ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் அங்கேருந்து மேலே தான் போகணும். இங்கே வந்துட்டாலுமே இங்கேருந்து மார்க்கெட் மேலே தான் போகும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது 2 விஷயங்கள் தான். ஒன்று, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி 5 10 கம்பெனிகளை செலக்ட் பண்ண வேண்டியது.
இரண்டாவது விஷயம் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிட்டே இருங்க ஃப்ரீயாக இருக்கிறப்போ. உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். மார்க்கெட் அப்படிங்கிறது ட்ரெண்ட் லைனுக்கு வந்து செட் ஆகி தான் போயிட்டுருக்கும். அது வந்து நீங்கள் மேலே வரைஞ்சாலும் சரி, கீழே வரைஞ்சாலும் சரி, ட்ரெண்ட் லைன் டச் பண்ணி தான் போயிட்டே இருக்கும். இது வந்து உங்களுக்கு அதாவது நீங்கள் ஏற்கனவே வாங்கிட்டீங்க, நான் வெளியில் வரணும், அதாவது பொசிஷனை எக்ஸிட் பண்ணணும் அப்படின்னாலுமே ட்ரெண்ட் லைன் வரைய தெரிஞ்சதுன்னா, நம்ம மார்க்கெட்லேருந்து எந்த இடத்துல வெளியில் வரலாங்கிறது தெரியும். ஏன்னா நம்ம வாங்கின ப்ரைஸ்க்கே போக வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. இதில் அடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நீங்கள் அதுக்கு கீழே இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன், அதாவது கீழே இப்படி ட்ரெண்ட் லைன் வரையும் போது வந்து எந்த இடத்துல வெளியில் வரலாங்கிறது நமக்கு தெரியும். டீட்டெயில்டாக அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.